எம்மா அண்ணி நல்லா தூங்குறாங்க. இப்போ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நைட்டு பார்த்துக்கிடலாம். சரிம்மா, பார்த்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு பார்த்துக்கலாம். என்ன? சரிம்மா சரிம்மா. எம்மா நான் போய் இப்போ அண்ணியை எழுப்புறேன். சரிம்மா, போய் எழுப்பு. சரிம்மா சரிம்மா. அண்ணி 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 அண்ணி. என்ன ஆச்சு அண்ணி? இன்னைக்கு நீயா? அண்ணி இப்போ மத்தியானம் சமைக்கிறதுக்காக டைம் ஆச்சு. நீங்கள் போய் மத்தியானம் சமைங்க. நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க. ஓ அப்படியா அப்படியா, சரி 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 நாத்து, நான் பார்த்துக்கிறேன். நாத்துவா? அட நாத்துனா நாத்தனாருக்கு ஷார்ட் ஃபார்ம்மா. ஓ அப்படியா அண்ணி, சரி சரி. எம்மா அண்ணி வராங்கம்மா. சரிட்டி சரிட்டி. நம்ம பிளானை பற்றி மூச்சு விடாத என்ன? சரிட்டி. எத்தே சொல்லு மருமவளே. என்ன மருமவளே இத்தனை நேரம் இன்னைக்கு தூங்கிட்ட? ரொம்ப டயர்டா இருந்தியோ? ஆமாத்தே, ரொம்ப டயர்டாக இருந்தத்தே. அதனால தான் தே இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. சரி மருமவளே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஏதாச்சும் சிம்பிளாக தயிர் சாப்பாடு, வெறும் தயிர் சாப்பாடு மட்டும் போதுமா மருமவளே? அதை மட்டும் பார்த்துக்கோ. சோறு மட்டும் பொங்கினா போதும்ல, சோறு மட்டும் பொங்கிடு. தயிர் நம்ம வீட்டிலே இருக்குல்ல, தயிர் ஊற்றி தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிறோம். எந்த பொரியல் எதுவும் வேண்டாம். சரி தே, ரொம்ப தேங்க்ஸ் தே. ஆமாம் நீ எனக்கும் பரவாயில்ல, எதுவும் விதமாக சமைக்க வேண்டாம். நாளையிலேருந்து அதை பார்த்துக்கிடலாம். சரி நாத்தனார். ஜெட்டி, உன்னால இந்த பிளான்னால எனக்கு பிடிக்காத தயிர் சாப்பாடு சாப்பிட வேண்டியதாக இருக்கு. இந்த பிளான் மட்டும் ஒழுங்காக ஒர்க் ஆகல, உன் மண்டையிலேயே நல்லா நங்குன்னு கொட்டுவேன், பார்த்துக்கோ. அதெல்லாம் ஒர்க் ஆயிரும்மா. ஏதோ தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேலையும் கூட அவ்வளோ பெருசாக கொடுக்காம இத்தினோண்டு கொடுத்துருக்கேன். சோறு மட்டும் பொங்கிட்டு அவ பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போட்டு விட்டுருக்கேன். அப்படி பிளான் மட்டும் ஒர்க் ஆகல, மண்டையிலேயே அவ்வளோதான், பார்த்துக்கோ. அப்புறம் உதச்சிருச்சு. அதெல்லாம் ஒர்க் ஆயிரும்மா, நீ கோவப்படாத. ஒர்க் ஆகும்போது பார்க்குறேன். இந்தாங்க தே, தயிர் சாதம், தாளிச்ச தயிர் சாதம். ரொம்ப நன்றி மருமவளே. சரி தே, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நான் வேற பெட்டு வாங்கணும். பெட்டா? அப்படின்னா என்ன மருமவளே? பெட்டுனா இப்போ நாய் பூனை அது மாதிரி தே. நாய் பூனையெல்லாம் இப்போ எதுக்கு மருமவளே நம்ம வீட்டுக்கு? அது ஒன்றும் இல்லை தே, ரொம்ப போர் அடிக்குது அத்தே. நானும் நாத்தும் ஏதாச்சும் விளையாண்டுருப்போம்ல, அதனால தான் அத்தே. ஒரே ஒரு பூனை, கருப்பு பூனை மட்டும்தான் அத்தே வாங்குவேன். சரி மருமவளே, பரவாயில்ல, வாங்கிக்கோ. அது காசு கொடுத்துலாம் வாங்கலேத்தே. என் ஃப்ரெண்டு வந்து பூனை நிறையா இருக்குது, நீ வேணா ஒன்று எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதுதான் தே, அங்கே போய் பூனையை மட்டும் ஒன்று, காசுக்கெல்லாம் இல்லை, சும்மா வாங்கிட்டு வரேன் தே. சரி மருமவளே, நீ போயிட்டு வா. இப்போ என்ன பண்ணாலும் பேசாமல் இருக்க சொன்னி, அதனால தான் இப்போ என்ன பண்ணாலும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து கருப்பு பூனையை வாங்குறாளாமாமே, கருப்பு பூனை. அம்மா அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான்மா. என்னட்டி நல்லது? இப்போ பூனை இருந்துச்சுன்னா நம்மளெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இப்போ வேறு ஏதாச்சும் பேய் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தோம்னா அதுக்கு தெரியாதுல்ல, மியாவும் மியாவுன்னு கத்தி அந்த அண்ணியை எழுப்ப வச்சிரும்ல. நல்லது தானே? ஆமாட்டி ஆமாட்டி, நான் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டி, சாரிடி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. சரி நீ சாப்பிடு, நான் உட்கார்றேன் இங்கே. அப்பா எங்கம்மா? அவர் எங்காச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு பாட்டி. சரிம்மா சரிம்மா. என்ன இங்கே தானே வர சொன்னாங்க, இன்னும் யாரையும் காணுமே. நான் வேற ஃபோன் எடுத்துகிட்டு வரலையே. சரி வரட்டும், நம்ம இங்கே நிற்போம். ஹாய் எமிலி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. என்ன ஏதோ ஃபாரின் பூனைன்னு சொன்னேன்? ஆமாக்கா, ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது எப்பவும் நார்மலாக இருக்கிற பூனை மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் வித்தியாசமான பூனை. வித்தியாசமான பூனையா? ஆமாக்கா, இதனால் பேச முடியும். என்னது பேச முடியுமா? அப்படி என்ன பூனை அது எமிலி? நீங்கள் வாயை ஒன்றும் பொழக்க வேண்டாம். இதான உங்களை கடிக்காது, புரண்டாது, எதுவுமே பண்ணாது. இதுக்கு நீங்கள் மனுஷன் மாதிரியே ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டு ஷூ போட்டுவிட்டு எல்லாம் நீட்டாக வச்சுக்கணும். அப்படியா? எங்கே அந்த பூனையை காமி. வாயை பொழக்காதீங்க, இருங்க காமிக்கிறேன். இதுதான் அந்த பூனை. மியாவ், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஓகே மாமி. ஹலோ, நான் தான் மியாவ். ஐயோ, இந்த பூனையை பார்த்தாலே பயமால இருக்கு. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாங்க்கா, இதுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் புரியும்னு இல்லை, தமிழ் எல்லாமே புரியும். தமிழ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் 50 லாங்குவேஜ் கூட அதுக்கு தெரியும். என்னது 50 லாங்குவேஜா? சரிக்கா, நீங்கள் வாயை பொழக்காதீங்க, இந்த பூனையை எடுத்துகிட்டு போங்க. அது ரொம்ப பாவம், அதை நீங்கள் திட்டாதீங்க, யாரும் அடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் நல்லது, இல்லாட்டி அது புரண்டி வச்சிடும். சரிட்டி சரிட்டி. இதுக்கு நான் பேர் மாற்றலாமா? இந்த மியாவு பேர் எனக்கு பிடிக்கவே இல்லட்டி. நீங்கள் பேரெல்லாம் மாற்றிக்கலாங்க்கா, நீங்கள் நல்லா பேராக ஏதாச்சும் வச்சுக்கோங்க. சரிட்டி சரிட்டி. பூனை இங்கே வா.
ஓகே வரேன். பாய் மியா, திஸ் இஸ் யுவர் நியூ ஓனர். ஓகே மம்மி, ஐ எம் மிஸ்ஸிங் யூ. சரிடி பாய். ஓகே நெட்டவள்ளி, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே எமிலி, பாய் பாய் பாய். ஐயோ, இந்த மாமியா காரி வேற பேசுகிற பூனையை பார்த்தா என்ன சொல்லுவாளோ தெரியலையே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. மியாவ் மியாவ். எத்தே நான் வந்துட்டேன் தே. என்னத்தே வந்தது வராதமா வாயை பொழந்துட்டு இருக்கீங்க? மருமவளே, பின்னாடி இருக்கிற பூனை என்ன நடக்குது மனுஷன் மாதிரி? அதேதான் அண்ணி, எனக்கும் புரியல ஏன் அந்த பூனை நடக்குது. அடிச்சி இதுக்கா பயப்படுறீங்க? அது அப்படிதான் நடக்குமா? அது ஃபாரின் பூனையாமா, இப்படிதான் நடக்குமாமா தே. மிச்சப்படி அதுக்கெல்லாம் பேச எதுவுமே அதெல்லாம் வராது. மனுஷன் மாதிரி அது எதுவும் பண்ணாது. நடக்கிறது மட்டும்தான் மனுஷன் மாதிரி பண்ணும் தே. பாருங்க, அது மியாவ் மியாவ்னு தான் கத்தும். மியாவ் மியாவ். அண்ணி, ஆனா நான் இது வரைக்கும் நடக்கிற பூனையை பார்த்ததே இல்லையே. நானும் பார்த்தோன்னே அப்படிதான் நான் ஷாக்கானேன். ஆனால் ஃபாரின்லாம் இப்படி தான் இருக்குமா பூனை? அப்படியா அண்ணி? சரி சரி, ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லாத்தே, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நாத்து. வாய் பொழக்காதீங்க, நார்மலாகுங்க. யாரும் பயப்பட வேண்டாம் என்னத்தே. சரி மருமவளே, ஆனாலும் ஒரு பக்கம் எனக்கு பயமா தான் இருக்கு. பயப்படாதீங்க தே, ஒன்றுமே இல்லத்தே. சரி மருமவளே, ஏதோ நீ சொல்றேன்னு பயப்படாம இருக்கேன். சரி தே சரி தே, இதை கொண்டு வந்து நான் என் ரூமில் விட்டுட்டு வரேன். சரி மருமவளே. மியாவ் மியாவ். ஏடி, என்ன சீன் நடக்குதுங்க? நடக்கிற பூனை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு என்ன பல்ல வச்சு திருட சொல்றியா? எனக்கு வந்த கோவத்துக்கு நாலு கேள்வி நல்லா நறுக்கு கேட்டுக்கணும். என்னது அந்த பூனை பார்த்தாலே பயமா இருக்கு. நம்ம எங்க அவ்வளவு பிளாக் பண்ணணுமா, இல்ல அவன் அவ்வளவு பிளாக் பண்றானேன்னு எனக்கு புரியல. எம்மா எம்மா கத்தாதம்மா. அதான் அது மியாவ் மியாவ் தானே கத்துது. அதுக்கு என்ன பேசதா வருது? நடக்கிறது மட்டும்தானே ஹியூமன் மாதிரி நடக்குது. அண்ணியே சொன்னாங்கல்ல, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, அது சும்மா இப்படிதான் இருக்கும் ஃபாரின் பூனை எல்லாம்னு. எதுக்கு ஏதாச்சும் சொல்லி வாய் அடைச்சிரு. கோவமா எனக்கு வருது. சரிம்மா சரிம்மா, மூஞ்சி எப்படி வைக்காதம்மா, மாத்துமா, பார்க்க சகிக்கல. நீ சொல்றதெல்லாம் நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன்ப்பா. சை. ஏத்தே, இன்னைக்கு என்னால் நைட்டு சமைக்க முடியாதத்தே, ரொம்ப டயர்டாக இருக்கத்தே. நான் வேணா என் புருஷனை வாங்கிட்டு வர சொல்லிட்டாத்தே வெளியிருந்து சாப்பிட்றதுக்கு. வாங்கிட்டு வர சொல்லுமா, வாங்கிட்டு வர சொல்லுமா. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுமா. சரி டீ சொல்றேன். சரி மருமவளே, என் மகனை வாங்கிட்டு வர சொல்லிடு, சரியா? சரி தே, தேங்க்ஸ் தே. அத்தே, என் ஃபோன் எங்கேயோ வச்சுட்டேன் தே, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. நீங்கள் வந்து நாத்து ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லிடுறீங்களா? சரி மருமவளே, சொல்லிடுறேன். சரிம்மா சரிம்மா, நான் சொல்லுதே. ஹலோ அண்ணே. சொல்லுடி. அண்ணே, இன்னைக்கு அண்ணினால சமைக்க முடியாதான், ரொம்ப வேலையாக இருக்கான். அதனால உங்களை வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லாங்கண்ணே. சரி டீ, என்ன வாங்கிட்டு வருது சாப்பிட்றதுக்கு? இருங்க அண்ணே, அண்ணிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அண்ணி என்ன வாங்கிட்டு வருதுன்னு கேட்குறாங்க அண்ணி. ஏதோ உனக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வர சொல்லு நாத்து. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஹலோ அண்ணே, ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க அண்ணே. அப்புறம் எல்லாத்துக்கும் பரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க. ஒரே ஒரு பார்சல் மட்டும் சிக்கன் பிரியாணி, எனக்கு வந்து பரோட்டா வேண்டாம் அண்ணே. சரிம்மா சரிம்மா, உனக்கு பிரியாணி, மற்றவங்க எல்லாத்துக்கும் பரோட்டா, அப்படிதானே? ஆமாம் அண்ணே. சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன், நான் வைக்கிறேன் என்ன. சரிண்ணே, பாய் பாய் பாய். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, எனக்கு பிடிச்சதே நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் பரோட்டா சொல்லியிருக்கேன், எனக்கு சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன் அண்ணி. சரி நாத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீயே பிரியாணி சாப்பிடு, எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் என்ன. சரி அண்ணி, உங்களுக்கு கொடுக்காமையா? உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த பூனை எப்ப இங்க வந்துச்சு? எம்மியா, நீ இப்போ இங்கே வராத, நீ போ, நான் அப்புறமா உனக்கு கூப்பிடுறேன். அப்போ நீ வா, நான் உனக்கு ஃபுட்டு கண்டிப்பாக போடுவேன், முறைக்காத. எல்லாத்துக்கும் எங்கள் சீசன் 1 பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க நம்ம சீசன் 1. சீசன் 1 முடிஞ்சதேன்னு கவலைப்படாதீங்க, சீசன் 2 கண்டிப்பாக வரும். அதில் என் பொண்டாட்டி என்னெல்லாம் கொடுமை பண்ண போகிறான்னு யாருக்கு தெரியும். அந்த மெண்டல் பொம்பளைய நான் பார்ப்பேனா இல்லை பார்க்க மாட்டேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம நாத்து என்னென்னமோலாம் பிளான் பண்ணியிருக்கா. என்ன நடக்க போகுதுன்னு சீசன் 2ல தான் தெரியும். என் மருமக வருவாளா இல்லை அவள் அம்மா வீட்லேயே உட்காந்துக்குவாளாங்கிறத சீசன் 2ல் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நட்டவளை பேசுவாளா பேச மாட்டாளாலும் சீசன் 2ல் தான் தெரியும். எங்கள் அம்மானால வர முடியல, இடம் இல்லை. ஆனாலும் நானும் எங்கள் அம்மாவும் போட்ட பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த நிக்க நான் வீட்டுக்குள்ளே விடுவேனா இல்லை விட மாட்டேனா? பாய்
Meet you in season 2.